ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து மைக் மாட்டாமல் திருப்பி பார்வதி மாட்டினது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. அதாவது அவங்க வந்து ரன்னிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசலை. ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கை போட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அவங்களே சொல்கிறாங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அமித் வந்து செம்ம டென்ஷனாகி சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா? நீங்கள் ஓடுறீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு போடுங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா பார்வதிக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல, இது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் பார்வதி வந்து திருந்துவாங்க. அது வந்து இவங்க கொடுக்க மாட்றாங்க. அப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து கீப் ஆன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால இது நம்ம சொல்லியும் கடுப்பாக தான் இருக்குது. மேபி அவங்களுக்கு தனியாக மைக்கை கழட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்க மாட்றாங்களே, பேம்பர் பண்ணிகிட்டு இருக்காரு சேதுபதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது பார்வதி கிட்ட. கனியை வந்து மைக் போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னமும் இந்த மைக் போடுற விஷயம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து திவ்யாவோடைய ஃபன் சைடு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அது ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நல்லா ஃபன் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு எங்கேஜாக வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டுறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வன்மம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாண்ட்ரா வந்து நீ காலைல புட்டு வச்சாங்க. அதாவது திவ்யா வந்து வாண்டடாக அட்டென்ஷன் சீக் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுறா. எனக்கு அவகிட்ட போய் நின்று ஃபைட் எடுக்கிறதுக்கெலாம் வந்து எண்ணமே கிடையாது. அவள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கா. கமுதீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் வெளியே போகும்போது டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவளுக்கு இந்த பார்வதி, கமருதீன் யார் யாரெல்லாம் டாப்பில் இருக்கோ அவங்கள போட்டு அடிக்கணும், வெளியே பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த பிஆருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காங்க. உங்களுக்கு நல்ல குட் சைடு இருக்குது, பட் அதை காமிங்க. ஈவில் சைடு அப்படிங்கிறது கேவலமாக இருக்குது திவ்யா. அதுதான் உங்களை வந்து கீழே இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட வார்த்தையை விட்டாங்க, பார்வதியை வந்து முனிசிபல் வண்டியில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு. அது பைத்தியக்காரியா பிடிச்சி கொடுக்குறதுக்கு? ஸோ இந்த மாதிரி இப்போ இதே வார்த்தை வேறு ஏதாவது பார்வதி பேசியிருந்தானா அந்த வார்த்தை எவ்வளோதான் பெருசாகியிருப்பா திவ்யா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி பெருசாகியிருப்பா. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி பண்ணுறாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயங்கிறது இது மூலமாக தெரியுது இல்லை? இதெல்லாம் மக்கள் வந்து பார்க்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது ஒரு முனிசிபல் வண்டியில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு நீ பேசுவ, ஆனால் வாயில் காக்கா ஆகி போயிடும்ன்றது மட்டும் வந்து உனக்கு அவ்வளோ அஃபென்ஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன? இதில் புரியல எனக்கு. எப்படி இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க திவ்யா? இதுதான் வந்து திவ்யா கிட்ட வந்து பிடிக்காத விஷயம். அப்புறம் காலைல அமித் கிட்ட வந்து நம்ம சாண்ட்ரா புலம்பி தள்ளுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. கானா வினோத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமே ஆட தெரியாது அவருக்கு சுத்தமாக. அவர் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்காரு, டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணி ஒரே ரெஜிஸ்ட்ரு. அமித் அதை கேட்டுட்டு எப்பா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி. சாண்ட்ராவுக்கு ஒரு பக்குவமே இல்லைங்க ஆக்சுவலாக. அவங்க வந்து இந்த டாஸ்க் ஒன்று விளாண்டாங்க தெரியுமா, அதோட முடிஞ்சிச்சு. அதோட அவங்களுக்கான அந்த ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது வெளியே வர மாட்டேங்குது. நானும் வந்து சாண்ட்ரா இப்போ விளையாண்டுருவாங்க அப்போ விளையாண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஆனால் வரல. சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இந்த மாதிரி லூஸ் டாக் விடுற திவ்யா, இந்த சாண்ட்ராவுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. 2 பேருக்குமே நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. சாண்ட்ராவும் சரி, திவ்யாவும் சரி. அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல இந்த சீசனில் அப்படிங்கிறது தான். ஸோ 2 பேருக்கும் ப்ளஸ் இருக்குது, மைனஸும் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்வதிக்கெலாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை கவர்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்குது. கேம் விளாட்றதா இருக்கட்டும் எல்லாமே. இந்த மைக் இஷ்யூ, இந்த தடையிட்டு இருக்கிறது, இது மட்டும்தான் வந்து பார்வதிக்கு ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி கேமில் குரூப்பிசம் பண்ணுறதை உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்வதி கேமராக ஷீ இஸ் இம்ப்ரூவைசிங். பட் அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் சாண்ட்ராவும் சரி திவ்யாவும் சரி ஃபாலோ ஆகலை அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? உதாரணத்துக்கு இன்றைக்கி கூட ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா? விக்ரம் கிட்ட வந்து இது பண்ணும்போது கேமிங் பாயிண்டில் அவனை இந்த மாதிரி நீ தானே பாத்திரம் கழுவுனோடனே, நான் பாத்திரம்லாம் கழுவ முடியாது எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அவனை ஓகே நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, நான் கேமில் சொல்கிறேன் விக்ரமா சொல்கிறேன் அதை மட்டும் முடிச்சுட்டு போயிருந்தான். அப்புறம் தான் விக்ரமுக்கே தெரியுது பாரு வந்து கிச்சன் விஷல் கிளீனில் இருக்கான்ட்டு. விஷல் கிளீனிங் இருந்துட்டு விக்ரம் வந்து டம்ப் பண்ணியிருக்கா பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கேமுடைய சாராம்சமே. இது வந்து அங்கே யாருக்குமே இல்லை. ஒரு கேமராக யாருமே மைண்ட் கேம் விளாட்றது அப்படிங்கிறது வந்து சத்தியமாக இல்லை. விக்ரம் விளாண்டு தான் இருந்தான். பட் இந்த ஒரு வாரம் அவனுடைய விளையாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படிங்கிறது நோட் பண்ண முடியுது. அப்புறம் சுபிக்ஷாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்க்கா தகராறு சொல்ல முடியாது. ஃபன்னுக்கு ஏன்னா காஃபி டீலாம் வந்து அமிச்சிட்டாரு பிக் பாஸ். உடனே வந்து நான் வெசல் வாஷிங் பண்ண முடியாதுப்பா, எனக்கு முடிஞ்சிருச்சுப்பா, எனக்கு முடிஞ்சிச்சுன்னொடனே
அப்போ வந்து சுபிக்ஷா லாக் பண்ணுறாங்க. பார் பார்வதி, நானும் வினோத் அண்ணன் தான் கடைசியாக வெஷல் வாஷ் பண்ணோம். நீ தான் அடுத்த ஷிஃப்ட்டு, ஸோ நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஐயோ சுபிக்ஷா பிடிச்சிச்சு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நான் தான் பண்ண முடியாது கத்திட்டு இருந்தாங்க. பட் அது அப்படியே வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இப்போ எல்லாரும் பிக் பாஸ் வந்து கிளம்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கானா வினோத் வந்து நான் பிக் பாஸ் வந்து ரெடியாக சொல்லி இன்னமும் வந்து கார் துப்பிட்டு இருக்காரு மூஞ்சில். கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. கானா வினோத் வந்து கேப்டன் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்திருக்கிற லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. ஸோ எப்படி அவர் வீடை ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கு அடிதடி, பார்வதி கம்போதருக்கும் அடிதடி வர்றதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து மீண்டும் சொல்லுங்கள்.